ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிக்ஷா கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி போனால் தியரி, கல்ச்சுரல் ஸ்டடீஸ், கிரிட்டிசிசம். இந்த 3 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 17 கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம தெளிவாக படித்தாலே போதும், இந்த அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அது எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி கரெக்டாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். அதில் 17 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. இது நம்ம படிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நமக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின்ல போக ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பியர் பாஜியூ அப்படிங்கக்கூடிய ஒரு பிரெஞ்சு சோசியாலிஸ்ட்டை பற்றின ஒரு கொஸ்டின். அவரோட 2 இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெசிமினேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இது டெரிடாவோடது. அவரோட ஒர்க் டெசிமினேஷன் அப்படின்னு ஒரு தனி ஒர்க்கே இருக்கு. அந்த ஐடியா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா செதறி போகிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். நமக்கு இந்த இடத்துல பியர் பாஜியூக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் கைனசிஸ் அப்படிங்கிறதும் அது ஃபெமினிசம் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். அதே போல அடுத்து இருக்கக்கூடிய 2 கான்செப்டை பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் கேபிட்டல், ஹேபிட்டஸ், ரெண்டுமே நமக்கு பியர் பாஜியோட ஐடியாஸ் தான். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3rd and 4th தான் வரும். கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லப்போனா 3 வகையான கேபிட்டல் சொல்லுவாங்க. சோஷியல் கேபிட்டல், லிங்குவிஸ்டிக் கேபிட்டல், கல்ச்சுரல் கேபிட்டல். சோஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறது எந்த ஒரு சொசைட்டி, நம்ம எந்த மாதிரியான மக்கள் கூட பேசுறோம் பழகிறோம் அப்படிங்கிறத வச்சு, யார் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத வச்சு நமக்கு ஒரு கேபிட்டல் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு ஒரு ஆஃபீஸரை தெரிஞ்சிருந்துச்சு, அல்லது எனக்கு கலெக்டரை தெரியும். ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள்னால நமக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில சலுகைகளோ அல்ல ஒரு சில பவரோ நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய விஐபிஸ் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சோஷியல் கேபிட்டல் இருக்குன்னு அர்த்தம். அதே போல லிங்குவிஸ்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறது நிறைய லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நான் நல்லா ஹிந்தி பேசுறேன் அப்படின்னா அதனால எனக்கு ஒரு சலுகை கிடைச்சிச்சு, அதனால எனக்கு ஒரு சில பவர்ஸ் கிடைச்சிச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சிச்சுன்னா டெஃபினட்டா அதை லிங்குவிஸ்டிக் கேபிட்டல் சொல்லுவோம். கல்ச்சுரல் கேபிட்டலும் அதே மாதிரி தான். நமக்கு ஒரு கல்ச்சரை அக்வயர் பண்றது மூலம் நம்ம என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸிங் நம்ம யூஸ் பண்றோம், என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது, என்ன மாதிரியான மூவிஸ் பார்க்குறோம், என்ன ரீட் பண்றோம், இது எல்லாமே கல்ச்சருக்குள்ள நமக்கு வந்துடும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படிங்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம அடாப்ட் பண்றோம், அது மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, என்னென்ன சலுகைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இவரோட அந்த ஒர்க் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒர்க்ல பியர் பாஜி பேசியிருப்பார். அவரோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா எதனால நமக்கு பொருட்களை பிடிக்குது, எதனால ஒரு வகையான ட்ரெஸ் பிடிக்குது, ஒரு வகையான ஃபுட் நமக்கு பிடிக்குது, எதனால ஒரு வகையான புக்ஸோ அல்லது மூவிஸோ பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு தியரி கொடுத்துருப்பாரு. அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த டேஸ்ட் அப்படிங்கிறது சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன், நமக்கு சப்ஜெக்டிவா பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி சொசைட்டியால அது உருவாக்கப்படுது. எப்படி உங்களுக்கு சென்ட்ரலா தெரிஞ்சிருக்கலாம், சென்ட்ரலா அந்த பார்ட்டிக்கு போகணும், ஒரு பால் டான்ஸுக்கு போகணும்னு நினைக்கும் போது அவளுக்கு ஒரு ட்ரெஸ் தேவைப்படுது. அந்த ஒரு பர்டிகுலரான விஷயம் நம்ம கல்ச்சுரல் கேபிட்டல் சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் கவுன் அல்லது ஜுவல் அல்லது அவரோட ஹீல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை போட்டாதான் உள்ள அவருக்கு கௌபத்துது. இதே போல ஆக்சஸ்க்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு இந்த கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும். அது இருந்தாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம அந்த ஒரு காரணத்துக்காக ரீசன்காக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். பின்னாலே என்ன ஆகிரும் அப்படின்னா அதுவே நமக்கு ஹேபிட்டா மாறிடும். ஸோ இப்படிதான் நமக்கு அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது கல்டிவேட் ஆகுது. ஏன் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போடுறீங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு ஹீல்ஸ் போடுறீங்க, ஏன் அந்த மாதிரியான ஒரு ஜுவல் போடணும், இது எல்லாமே ஆல்ரெடி முதல்ல யாரோ ஒருத்தர் பண்ணதை பார்த்து, இது நம்ம ஜெனிரா வந்து அழகா இதை மிமேட்டிக் டிசையர் அப்படிங்கிற வார்த்தை வச்சு யூஸ் பண்ணிருப்பாரு. அடுத்தவங்களை பார்த்து நமக்கு வரக்கூடிய டிசையர் பின்னால் அது ஏன் நமக்கு பிடிக்குன்னு தெரியாமலேயே நமக்கு அது ஹேபிட்டா மாறிடுது. இதைத்தான் ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஒரு சலுகை கிடைக்கும், ஒரு பவர் கிடைக்கும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு கல்ச்சரை அடாப்ட் பண்றோம். மேபி நம்ம கல்ச்சரா இல்லைன்னா கூட அடுத்த கல்ச்சரா அடாப்ட் பண்றோம். ஒரு பார்ட்டிக்கு போய் டாக்ஸில போட்டாதான் உள்ள விடுன்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி சாப்பிட தான் செய்யணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கல்ச்சரல் கேபிட்டல் சொல்லுவோம். அந்த ஹேபிட்டஸ் அப்படிங்கிறது அது நமக்கு பிற்காலத்துல ஹேபிட்டா மாறி அதை தொடர்ந்து வாழ்க்கையில பண்ணிட்டே இருப்போம். ஏன் நமக்கு பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். இது நம்ம பிரெஞ்சு சோஷியலிஸ்ட் பியர் பாஜி டிஸ்டிங்ஷன் ஒர்க்ல இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். அசர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரீசன் அப்படிங்கிறது அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி அப்படிங்கக்கூடிய விளக்கத்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இதுல நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸை பத்தி ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக கல்ச்சரை மட்டும் தனியாக படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது சோசியலோ அல்ல பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்டோ இருக்காது, சொசைட்டியை பத்தியோ அரசியலை பத்தியோ எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்பா செகண்ட் ரீசனை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா போட்டிருக்காங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், அது எதை பத்தி படிக்குது அப்படின்னு சொல்ல போனா
சோசியல் பொலிட்டிக்கல் கான்டெக்ட் பத்திலாம் அது பேசுது அப்படிங்கறத அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நமக்கு ரெண்டு விதமான கான்ட்ராஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அதுவும் நம்ம ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா எது உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, அசர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். கல்ச்சரல் ஸ்டடிஸ் வந்து பாலிடிக்ஸை பார்க்காது, சொசைட்டியை பார்க்காதுங்கிறது மிகப்பெரிய அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா கல்ச்சரல் ஸ்டடிஸ்னாலே அதுக்குள்ள பாலிடிக்ஸ் வரும், ஐடியாலஜி வரும், மற்ற ஜெண்டர் வரும், ரேஸ் வரும், கல்ச்சர் வரும். இது எல்லாம் சேர்ந்தது தான் இருந்தாலும் நமக்கு கல்ச்சரல் ஸ்டடிஸ். ஸோ நமக்கு பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் கான்டெக்ட் கண்டிப்பாக உண்டு. ஆனால் செகண்ட் ரீசன் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஏன்னா கல்ச்சரல் ஸ்டடிஸ்ல கல்ச்சரை படிக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸையும் நம்ம படிக்கிறோம். ஆகவே நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு. பட் நமக்கு அசர்ஷன் வந்து நமக்கு அந்த இடத்துல தப்பா இருக்கு. அப்ப சரியான ஆன்சர் எது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா ஆப்ஷன் டி தான். அதுல ஃபால்ஸ். வந்து அசர்ஷன் நமக்கு தப்பா இருக்கு, பட் ரீசன் நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால நம்ம இதுதான் நம்ம சரியான ஆன்சரா நம்ம போட முடியும். ஆல்ரைட், ஓகே. சில நேரங்கள்ல அசர்ஷனுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, ரீசன் இருக்காது. இங்க பார்த்தோம்னா நமக்கு அசர்ஷனே தப்பா இருக்கு. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் தப்பா இருக்கோ இல்லையோ நமக்கு ரீசன் நமக்கு கரெக்டா இருக்கு, அசர்ஷன் தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின் நமக்கு இதுல கீ ஃபிகர்ஸ் யார் யாரெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கல்ச்சரல் ஸ்டடிஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்துல யார் யாரெல்லாம் கீ ஃபிகர்ஸா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. கீ ஃபிகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல போனா, ஆரம்ப காலகட்டத்தில் கல்ச்சரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியான ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த BCCCS நம்ம சொல்றோம் இல்லையா, ரிச்சர்ட் ஹாகர்ட் இருந்தாரு, அண்ட் ரைமண்ட் வில்லியம்ஸ் கண்டிப்பா இருந்திருப்பாரு, அண்ட் ஸ்டூவர்ட் ஹாலும் இருந்திருப்பாரு. இது 3 பேருமே முக்கியமான ஆட்கள். அப்புறம் இதை தவிர நமக்கு கொஞ்சம் பேர் உண்டு. பட் இங்க ஆப்ஷனும் நமக்கு வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 3 பேருமே கண்டிப்பா அந்த டைம்ல இருந்தாங்க. அண்ட் லாரன்ஸ் கிராஸ்பர்க்ங்கிறவர் BCCSல படிச்சவர் தான். ஆனா அவர் அமெரிக்கன் கல்ச்சரல் ஸ்டடிஸ்ல உள்ளவர், அவர் பிரிட்டிஷ் கல்ச்சரல் ஸ்டடிஸ்ல கிடையாது. அது ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல பார்க்கும்போது அவர் இப்போதான் அவரு நம்ம எல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம். லாரன்ஸ் கிராஸ்பர்க் ஆரம்ப காலகட்டத்தில் டெவலப்மெண்ட் டைம்ல அவருக்கு அந்த இடத்துல அதை கீ ஃபிகர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் முக்கியமான ஆள் கிடையாது. ஸோ நமக்கு தெரியும் ரிச்சர்ட் ஹாகர்ட் வந்து ஒரு டைரக்டரா இருந்தார். BCCS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்மிங்ஹாம் சென்டர் ஃபார் த கண்டெம்பரரி கல்ச்சரல் ஸ்டடிஸ் 1964 ஆரம்பிக்கும் போது அவர் அங்க டைரக்டர், ஸ்டூவர்ட் ஹால் அவங்க டைரக்டர், ரெமினன்ஸ் வந்து கீ தியரிஸ்ட். இவங்க எல்லாமே நான் ஆரம்பத்துல சொல்லலாம். பட் மற்ற எல்லாருமே நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இந்த லாரன்ஸ் கிராஸ்பர்க் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கீ ஃபிகர் கிடையாது. அவர் இருக்கிறாரு, பட் கீ ஃபிகர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நமக்கு ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு ABC 3மே சரி, லாரன்ஸ் கிராஸ்பர்க் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். 4வது கொஸ்டின் அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது, which two of the following essays have proved particularly productive in the disciplinary practice of cultural studies கேட்டிருக்கு. நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடிஸ்ல கீ எஸ்ஸேஸ் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எஸ்ஸே லாரா மல்லியோட விஷுவல் பிளஷர் அண்ட் நேரேட்டிவ் சினிமாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே. அதில் அவங்க மேல் கேஸ் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை பேசியிருப்பாங்க. அதுபடி பார்க்கும்போது அவங்க அந்த காலத்துல இருந்த அவங்களோட டைம்ல இருந்த மூவிஸ் எல்லாம் அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணிட்டு எல்லா வெஸ்டர்ன் மூவியும் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க எல்லா மூவியுமே மேலோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேல் பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே உருவாக்கப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. மேல் பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுனால ஃபீமேல சப்மிசிவா காமிக்கிறதும், ஃபீமேல் வந்து ஒரு ஆபத்துல வாட்டிக்கிற மாதிரி காமிக்கிறதும், ஹீரோ வந்து காப்பாற்றுறதும், இதெல்லாம் கீழே இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ், மேல் ஆடியன்ஸ்க்காக அந்த மூவி உருவாக்கப்படுது. மேலும் அந்த மூவியை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப விஷுவல் பிளஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கோப் ஆஃப் இல்லையா அது கிடைக்குது. அவங்களுக்கு அந்த எப்படி கிடைக்குது, அந்த மூவில வரக்கூடிய கேரக்டரை தன்னாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நமக்கு லக்கானோட மிரர் ஃபேஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா, மிரர் ஃபேஸ்ல எப்படி ஒரு குழந்தை கண்ணாடியில தன்னோட உருவத்தை பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுதோ, அதே போல இந்த உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மேல் ஆடியன்ஸும் மூவில இருக்கக்கூடிய கேரக்டர் கூட தன்னை ஒற்றுப்படுத்தி பாத்துக்கிறாங்க. அதே போல ஒரு ஃபீமேல் அங்க சப்மிசிவா இருக்கும்போதோ, ஆபத்தை மாட்டி இருக்கக்கூடிய ஃபீமேல ஒரு ஹீரோ காப்பாற்றும் போதோ, இந்த கீழே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் மேல் ஆடியன்ஸ்க்கும் ஏதோ சேவ் பண்ண மாதிரி ஏதோ ஒரு கிராட்டிபிகேஷன் கிடைக்குது. ஏதோ ஒன்று நடந்த மாதிரி, நடந்த சாதிச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு அதில் பேசியிருக்காங்க லாரா மல்வே. அண்ட் ஸ்டூவர்ட் ஹாலோட என்கோடிங் டிகோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 4th ஆப்ஷன், அதுவும் இம்பார்ட்டன்டான ஒர்க் தான். ஸோ அந்த ஒர்க்லயுமே அவர் என்கோடிங் அப்படிங்கிறது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது ஒரு மூவியோ ஒரு எந்த ஒரு டெக்ஸ்ட்லயோ நமக்கு மீடியால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே சில கோட்ஸை உள்ள ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒருத்தருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள பொதிஞ்சு இருக்கும். அதை எப்படி ஆடியன்ஸ் டீகோட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. அதுவும் பர்டிகுலரா 3 வகையான ரீடிங்கை பத்தி பேசியிருப்பாரு. ஒன்னு டாமினன்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிப்பாங்க, இந்த ட்ரிங்க் நீங்க குடிங்க, நீங்க ரொம்ப ஸ்லிம் ஆயிருங்க இதை குடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிரும் சொல்லுவாங்க. இது எத்தனை பேர் வந்து இந்த ஆடை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு ஆமான்னு நம்பி அதை ட்ரிங்க் வாங்கியிருப்பாங்க. இவங்கெல்லாம் டாமினன்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகோஷியேட்டட் ரீடிங் அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, எந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாலும் அதை அப்படியே நம்ம நம்ப மாட்டோம், அதை நம்ம பேரம் பேசுவோம். இல்ல இது வாய்ப்பே இல்லையே, இது இந்த மாதிரி ஒர்க்காக வழியே கிடையாது அப்படி சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இல்ல ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸும் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம நெகோஷியேட் பண்றோம். இல்லாமலும் இருக்கலாம், ஒருவேளை அதுக்கு நம்ம விடவும் முடியாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு
2 கட்ட நன்மைகள் நம்ம கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுவோம். பட் ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா பண்ண மாட்டோம். 3வது ஒன்று இருக்கு, அப்போசிஷனல் ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, கண்டிப்பா இதெல்லாம் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். இந்த ரீடிங்லேயே 3 வகை இருக்கு. இதெல்லாம் பத்தி அவர் பேசியிருப்பாரு. இதெல்லாம் முக்கியமான கீ டெக்ஸ்ட். அதே நேரத்தில் விக்டர் ஸ்லோவாஸ்கியோட ஆர்டஸ் டெக்னிக்கோ அல்லது சிக்மண்ட் ஃப்ராய்டோட அன்கேனிங்கிற எஸ்ஐயோ இது நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கல்ச்சுரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. அப்கோர்ஸ் நமக்கு நியூ கிரிட்டிசம் அல்லது ஃபார்மலிசம் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டஸ் டெக்னிக் அப்படிங்கிறது நீங்க போயட்ரியை ரீட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ், லிட்டரரி டிவைசஸை பாருங்க, அதுதான் நமக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பவர்ஃபுல்லான ரீடிங் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டோட அன்கேனி நம்ம பார்த்தாலுமே ஐடியா ஆஃப் அன்கேனி அது ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபெமிலியர். எது ஒரு விஷயம் நம்ம ஒருவேளை ஜூலியா கிறிஸ்டோவாவோட பவர்ஸ் ஆஃப் ஹாரரை வாசிச்சோம்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட அன்கேனிங்கிற எஸ்ஸே ரொம்ப ரொம்ப அதுக்கு ஒரு பேக்போர்டா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்மள வந்து ஹாரர் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுக்க மூவியை பார்க்கும்போது ஹாரர் அப்படிங்கிற ஃபீலிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு ஆன்சராக அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த அன்கேனி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது அன்ஹிம்லிச் அப்படின்னு சொல்லுவார், அன்ஹோம்லினஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பல்வேறு மீனிங் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபெமிலியர். எந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். எந்த ஒரு விஷயம் ஹாரர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். அதே நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் அதுல ஸ்ட்ரேஞ்சா வித்தியாசமா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லிடுவோம், அன்கேனி அப்படின்னு சொல்லுவோம். அன்கேனிஸ்டிக் அப்படின்னா எல்லாம் ஃபெமிலியரா இருக்கு ஆனா ஏதோ ஸ்ட்ரேஞ்சா தெரியுது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஒரு ஹாரர் மூவில கோஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மேல் அல்லது ஒரு ஃபீமேல் அல்லது ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம் அல்லது ஒரு பேபியா இருக்கலாம், ஒரு டாலா இருக்கலாம். அந்த கோஸ்ட் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா அங்க இருக்கும். பெரிய கண் இருக்கும் அல்லது பெரிய பல்லு இருக்கும் அல்லது அந்த முகம் பயங்கரமா வித்தியாசமா ஒரு ஒரு சுருக்க விழுந்த ஒரு முகமா இருக்கும். ஸோ தெரிஞ்ச விஷயம் அதுல ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஹாரர் கிடைக்குது. ஃப்ராய்டோட அன்கேனிங்கிறது இதை பத்தின அந்த ஸ்ட்ரேஞ்சிட்டி ஃபெமிலியரை பத்தினது. இதுவும் நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்கு தேவைப்படாது. பட் அதே நேரத்தில் மற்ற லாரா மூவியோட விஷுவல் பிளஷர், என்கோடிங் டிகோடிங் இது ரெண்டுமே நமக்கு முக்கியமான KSI. ஸோ அதை நம்ம கல்ச்சுரல் ஸ்டடீஸ் யார் நடத்தினாலும் எங்கே படித்தாலும் as a கல்ச்சுரல் ஸ்காலர்ஸ் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் படிப்போம். ஆல்ரைட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். இதில் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஜேர்னல், பவுலிங் கிரீன் யூனிவர்சிட்டியில் ஜேர்னல் ஒன்று இருக்கு. அவங்க சில எஸ்ஐஸை பப்ளிஷ் பண்றாங்க. அந்த எஸ்ஐஸ் எதை பத்தி தான் இருக்கு அப்படின்னா ஸ்பைடர்மேன் காமிக்ஸை பத்தியோ ராக் மியூசிக் பத்தியோ டிடெக்டிவ் ஃபிக்ஷன் பத்தியோ இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இது எதை சொல்ல வருது நமக்கு வந்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல இருந்து கேட்டாங்களா, கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்கும் சில குணாதிசயங்கள் இருக்கு. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா ஹை கல்ச்சர் லோ கல்ச்சர்னு 2 இருக்கு. அந்த ரெண்டையுமே இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ப்ளர் பண்ணிடும். ஹை கல்ச்சர் அப்படிங்கிறது எலீட் கல்ச்சர்னு சொல்லுவோம். அந்த எலீட் கல்ச்சர்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க போனா எலீட் அப்படின்னு சொன்னாலே ஹை கல்ச்சர் அல்லது யார்கிட்ட மணி இருக்கோ அல்லது யார்கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ பவர் இருக்கோ எலீட் அப்படின்னு சொல்லுவாங்க மேல. அந்த மாதிரியான அந்த அப்பர் கிளாஸ் கல்ச்சர் கிளாஸ் வைஸ் தான். ஓகே, அப்ப அவங்க என்ன மாதிரி விஷயத்த பாக்குறாங்க, ஒருவேளை மியூசிக் கேட்கறது, பாக்கோட மியூசிக், பீத்தோவன் மியூசிக், மொசாட் மியூசிக் தான் எலீட் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்களா? சாதாரண டப்பாங்குத்து பாட்டனா நீங்க வந்து எலீட் கல்ச்சர் ஹை கல்ச்சர் கிடையாது, இதெல்லாம் லோ கல்ச்சர்னு சொல்றாங்களா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணாதுன்னா இந்த கல்ச்சரல் ஸ்டடீஸ் வந்து காதலே வாங்கிக்காது. அது எதாவது ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லப்போனா இது இந்த விஷயங்களை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு எந்த விஷயங்கள் காமனாக இருக்கு, காமன் கல்ச்சர். அப்போ ஒரு டேவிட் சொல்லுவார்ல, அதாவது கல்ச்சர் அப்படிங்கிறது ஆர்டினரி டே டு டே லைஃப்ல என்ன நடக்குதோ அதுதான். அப்போ போத் ஹை கல்ச்சர்ல உள்ளவங்களும் அதாவது எலிட் பீப்புள் அப்பர் கிளாஸ் பீப்புளும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் ஸ்ட்ராட்டர்ல இருக்கக்கூடிய மக்களும் 2 பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பாப்புலர் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஒரு காலத்துல மாஸ் கல்ச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபேமஸான டெர்மினாலஜி பாப்புலர் கல்ச்சர். அப்படின்னா என்ன, எல்லாரும் பாப்புலராக எல்லாரும் மத்தியிலும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அது ஒரு மூவி பார்க்கும் அப்பர் கிளாஸ் பீப்புளும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லாரும் காமனாக கன்சியூம் பண்ணுவோம். நெட்ஃபிளிக்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றோம், ட்ரம்ப்பும் உட்காந்து பார்ப்பாரு, நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், எல்லாருக்கும் அது காமன். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து கரெக்ட், இட்ஸ் ஆட் டு ஹைலைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பாப்புலர் கல்ச்சர். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா அது எலிட் கல்ச்சரை அதோட இம்பார்ட்டன்ஸ் ஹைலைட் பண்ணுன்னு போட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா அது பண்ணல இல்லையா. நமக்கு பொதுவாக கல்ச்சரல் ஸ்டடீஸே இந்த மாதிரி சாதாரண காமிக் புக்ஸ் கேனனுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க, லிட்ரேச்சருக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, ராக் மியூசிக்கோ ஸ்டாண்டர்ட் மியூசிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா பாக்கோடது பீதாவனோட இந்த மாதிரி கிளாசிக் மியூசிக் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க பெருமையாக சொல்லுவாங்க. பட் இந்த ராக் மியூசிக்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் மியூசிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. டிடெக்டிவ் ஃபிக்ஷனும் அந்த மாதிரி தான். நமக்கு பல்ப் ஃபிக்ஷன் ஒரு கேட்டகரியே வச்சிருப்போம். இவங்க இதெல்லாம் நம்ம வந்து லிட்ரேச்சருக்குள்ளேயே கொண்டு வர மாட்டோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கும், அது ஹிஸ்டரி இருக்கும், பட் அதெல்லாம் பாப்புலர் கல்ச்சர் டெக்ஸ்ட். ஆனால்
இதை இந்த ஜேர்னல்ஸ்லாம் என்ன பண்ணுது, எலிட் கல்ச்சரை ஆக்சுவலா ப்ரமோட் பண்ணவே இல்லை, பாப்புலர் கல்ச்சர் தான் ப்ரமோட் பண்ணுது. மூணாவது, இட்ஸ் ஆட் டு பட்ரஸ்ங்கிறது சப்போர்ட் பண்றது. ஓகே, தி கேனன் பை மேக்கிங் இட் மோர் எலிட்டிஸ்ட்ங்கிறது. கேனன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லிட்ரேச்சர்லயே சொல்லுவாங்க பொதுவா, இதுதான் பெஸ்ட் லிட்ரேச்சர், மில்டன் தான் பெஸ்ட், ஷேக்ஸ்பியர் தான் பெஸ்ட். அந்த கேனனுக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா, நார்மல் பொதுவா நமக்கு நியூஸ் டூரிசம்ல இதை பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல போனா, ஒரு கண்டிப்பா கேனனுக்குள்ள போகணும் அப்படின்னா ஓல்டு ஒயிட் மேல் தான் போக முடியும்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் கூட உள்ள வர முடியாது, அதாவது யங் பீப்புள் உள்ள வர முடியாது. கீட்ஸ் அந்த காலத்திலே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ அப்புறம் ஒயிட்டு தான் கண்டு வர முடியும், ஒரு இந்தியன் ஏஷியன் உள்ள வர முடியாது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சில விஷயங்களை தான் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஷேக்ஸ்பியர் ஈக்குவலா இன்னொருத்தரை கொண்டு வர விட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எலிட் பீப்புள் அதை தான் விரும்புவாங்க, ஷேக்ஸ்பியரையோ மில்டனையோ அந்த மாதிரி மியூசிக்ல பாக்கையோ செபாஸ்டியன் பாக்கையோ அல்ல மற்ற கிளாசிக்கல் மியூசிகன்ஸையோ விரும்புவாங்க. பட் அதே நேரத்தில் காமிக்கையோ டிரெக்டிவ் ஃபிக்ஷனையோ விரும்ப மாட்டாங்க. பட் இது அப்படி பண்ணல, இந்த பர்டிகுலரா நமக்கு கல்ச்சரல் ஸ்டடிஸ் வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு தான், ஆப்ஷன் சியும் நமக்கு தப்பு தான். ஆப்ஷன் டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் டு பிரேக் டவுன் தி டாமினன்ஸ் ஆஃப் ஹை கல்ச்சர். ஹை கல்ச்சரோட டாமினன்ஸை அது பிரேக் பண்ணுது. ஹை கல்ச்சரோட டாமினன்ஸை அது டோட்டலா என்ன பண்ணுதுன்னா, ஹை கல்ச்சரை நம்ம ரெஃபரன்ஸே கொடுக்கக்கூடாது, ஹை கல்ச்சர் வந்து ஒரு முக்கியமான கல்ச்சர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த இடத்துல அது டோட்டலா அதை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் டி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பொருந்துது. இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் பிங்கிறது ரொம்ப சரியான ஒரு ஆப்ஷனா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போனோம்னா, which of these are generally taken to be the true of cultural studies? Cultural studiesல இதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனா, இட் இஸ் பொலிட்டிக்கலி என்கேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கலி என்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பொதுவாகவே கல்ச்சரல் ஸ்டடிஸ் பாலிடிக்ஸ் இல்லாம இல்லை, கண்டிப்பா கல்ச்சரல் ஸ்டடிஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கு. எப்பவுமே கல்ச்சரல் ஸ்டடிஸ் பத்தி பேசும்போது கண்டிப்பா பாலிடிக்ஸ் பத்தி பேசதான் வேண்டிட்டு இருக்கு. ஏன்னா கல்ச்சுரல் ஸ்டடிஸ் தான் நமக்கு மெயினாவே வந்து கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் பத்தியும் பேசுவது. நமக்கு யார் பேசு, யார் சொல்றது, ஜெண்டர் பத்தி பேசுது, ரேஸை பத்தி பேசுது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா பேசுது. ஸோ அதனால நமக்கு கல்ச்சரல் ஸ்டடிஸ் வந்து பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா அதுல இருக்கத்தான் செய்யுது. டெஃபினட்டா ஐடியாலஜி இருக்கு, பவர் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, பாலிடிக்ஸ் கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கு. அண்ட் இட் ப்ரிவிலேஜஸ் டெக்ஸ்ட் ஓவர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்ல போனா, நமக்கு எந்த ஒரு இடத்துல நமக்கு நியூ கிரிட்டிசிசம் தான் என்ன பண்ணுவோம்னா, டெக்ஸ்ட் தான் பெட்டர், டெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்கும், அதுதான் நமக்கு ஒரு உயர்த்தியும், கான்டெக்ஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி ரெலிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த டெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கல்ச்சுரல் டெக்ஸ்ட் நம்ம சொல்லலாம். கல்ச்சுரல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னு சொல்ல போனா, எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே நமக்கு வந்து கல்ச்சுரல் டெக்ஸ்ட் நம்ம சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஈவன் ஒரு பெட்ஷீட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ராய்டரியா இருக்கலாம், அல்லது நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோலமா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம கல்ச்சுரல் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி நம்ம மீன் பண்ணலாம். ஏன் அப்படி மீன் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, இது எல்லாமே கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய சொசைட்டி, சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். அப்ப அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம்னா, ஆக்சுவலாக இந்த கல்ச்சரல் ஸ்டடிஸ்ங்கிறது டெக்ஸ்ட ப்ரிவிலேஜ் பண்ணவே பண்ணாது. ஓகே, டெக்ஸ்ட் தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுது, ரொம்ப லோவாகவும் அது பார்க்காது. அப்ப அது வந்து ரெண்டையுமே ஈக்குவலா பார்க்கும். கான்டெக்ஸ்டும் தேவைதான், நமக்கு டெக்ஸ்ட் கண்டிப்பா தேவை, கான்டெக்ஸ்டும் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன் வித் ஃபார்மலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பொதுவாக சிம்பயாட்டிக் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல போனா, பொதுவாக போஸ்ட் ஹியூமனிசம்னா சிம்பயாசிஸ் சொல்லுவோம். ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்ல போனா ஒண்ணுக்கு ஒண்ணு மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகுது. அப்ப இது ஃபார்மலிசம் கூட இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஃபார்மலிசம் கூட ஏதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. அப்ப அது தப்பான ஆன்சர். இப்போ இட் ஸ்டடிஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அது உண்மை. கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுது, எந்த வழியில வருது, யார்கிட்ட இருந்து வருது. ஒருவேளை ஐபோன் அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஏன் வந்து பர்பிள் கலர் போனை போடுறாங்க, ஏன் ஆரஞ்சு கலர் போன் ரிலீஸ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணலாம். இதெல்லாம் கல்ச்சுரல் டெக்ஸ்ட் தான். ஈவன் அவ்வளோ கஷ்டமா உள்ள போக தேவையில்லை. சாதாரணமாக நம்ம அன்னன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒவ்வொரு கல்ச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு வகையில் பார்க்க போனோம்னா ஆப்ஷன் டிங்கிறது சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏயும் சரியான ஆன்சர். இடம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பி அண்ட் சி வந்து நமக்கு சரியா வராது. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா ஏ அண்ட் டி, ஆப்ஷன் பி தான் நமக்கு இந்த இடத்துல சரியானதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போக ஆரம்பிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, ஸ்டூவர்ட் ஹால் பிலாங்ஸ் டு டேஷ் போட்டு நமக்கு ஸ்கூல் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடிஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கு. ஸ்டூவர்ட் ஹால் நமக்கு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்ல போனா, இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், கல்ச்சுரல் ஸ்டடிஸோட பிகினிங்ல நம்ம படிச்சிருப்போம். ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், அமெரிக்கா அந்த மூணும் நமக்கு கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த பர்மிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்டூவர்ட் ஹால் வந்து டிரெக்டர். ஓகே, ஸ்டூவர்ட் ஹால் அப்படிங்கிறவர் வந்து பர்மிங்ஹாம் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடிஸ்ல
அவர் டிரெக்டரா இருந்திருக்காரு. அப்ப அவர் கண்டிப்பா அங்க இருந்தனால நமக்கு அதுதான் சரியான ஆன்சர். மறுபடியும் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், அமெரிக்கா அப்படின்னு மூணுமே நமக்கு கல்ச்சரல் ஸ்டடிஸ்குள்ள நமக்கு ரெலவெண்ட் கிடையாது இந்த இடத்துல. ஆல்ரைட், ஸோ நம்ம இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். ஆல்ரைட், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கல்ச்சரல் ஸ்டடிஸ் as it emerged as a proto discipline in 1960 அப்படின்னு போட்டிருக்கு. as predominant, அதாவது பொதுவாக வந்து இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், புரோட்டோ டிசிப்ளின்னா முதல்ல என்னது? புரோட்டோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொன்னாலே புரோட்டோ டைப் நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் உண்டாக்குறதுக்கு முன்னாடி அதில் புரோட்டோ டைப்பை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட மாடல் அல்லது பிஃபோர் டிசிப்ளின் நம்ம சொல்லலாம். அந்த டிசிப்ளினை வர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்டிங்ல ஒரு புரோட்டோ ஃபெமினிசம் அப்படின்னா ஃபெமினிசம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஃபெமினிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ், ஸோ புரோட்டோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல புரோட்டோ டிசிப்ளின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கல்ச்சுரல் ஸ்டடிஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பீப்புள் அல்லது அந்த பிகினிங்ல இருந்த பீப்புள், ஓகே, 1960ஸ்ல அவங்க எதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அதிகமாக அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்குரிய ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து ஹை கல்ச்சரை பத்தி அவங்க யோசிக்கல. ஹை கல்ச்சர் எப்படி இருக்கு, செபாஸ்டியன் பாக் அப்படி மியூசிக் போட்டிருக்காரு, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேசவே இல்லை. அவங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக் பத்தி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பரதநாட்டியம் பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க எதை பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா அவங்களோட ஐடியா பாப்புலர் கல்ச்சர். ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கும் நமக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாப்புலர் கல்ச்சர், நீங்க ஒருவேளை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூவர்ட் ஹாலா இருக்கலாம், அல்லது ஒருவேளை நம்ம ரேவன் வில்லியம்ஸா இருக்கலாம். ரைட், இவங்க எல்லாரும் நம்ம எதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஸ்டடி பண்ண விஷயம் வந்து இந்த நார்மல் டெலிவிஷன் கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. மீடியா, மேபி வாக்மேன் கேசட் பிளேயரை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பண்ணியிருப்பாங்க. மேகசின்ஸை பத்தி பண்ணியிருப்பாங்க. லிட்ரஸி யூஸ் பண்ணி எப்படி மக்களுக்கு மேகசின்ஸை யூஸ் பண்ணி ஐடியாலஜியை புகுத்துறாங்கன்னு பண்ணியிருப்பாங்க. அண்ட் யூத் கல்ச்சரை பத்தி பண்ணி இதெல்லாமே பாப்புலர் கல்ச்சர். காமிக்ஸை பத்தியோ எவ்ரிடே கல்ச்சுரல் ப்ராக்டிஸை பத்தியோ பண்றது எல்லாமே நமக்கு வந்து பாப்புலர் கல்ச்சர் தான். சபார்டின் ஹிஸ்டரி அவங்க தோண்டல, அவங்க கண்டெம்பரரி பாலிடிக்ஸையும் பேசல. சாதாரண ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அல்லது ஓவராலா எல்லாருமே என்ன விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது ஒர்க்கிங் கிளாஸ் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா எல்லாரும் ஒரு மேகசின் வாசிக்கிறது, மூவி பார்க்கறது, டிவி பார்க்கறது, இது எல்லாமே காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ பாப்புலர் கல்ச்சர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எல்லாருமே ப்ராப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். அண்ட் அடுத்த கொஸ்டின், வாட் டஸ் த அப்ரிவேட்டட் டேர்ம் CCCS ஸ்டாண்ட் ஃபார் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஓகே, பர்மிங்ஹாம் ஆக்சுவலா சொல்லுவாங்க, பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டிங்கிறதால நமக்கு பர்மிங்ஹாம் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. ஏன்னா அது ஏன் கண்டெம்பரரி அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டாலே, கல்ச்சர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காலத்துல ஒரு மக்கள் நினைச்சுருவாங்க கல்ச்சர் அப்படின்னாலே தாத்தா பாட்டி காலத்துல நடந்தது அல்லது முன்னாடி இருந்த ஜல்லிக்கட்டை பத்தியோ அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த பழைய விஷயங்களை பத்தியோ அது இல்லை. மேபி அதை நம்ம ட்ரெடிஷன் சொல்லிக்கலாம், இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். பட் நமக்கு தெரிய வேண்டியது கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இல்லையா? அப்ப கண்டெம்பரரிங்கிறது அந்தந்த காலகட்டத்துல தற்காலிக அந்த ஒரு சமகாலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்டடி பண்றதா இருக்கும். ரைட், ஸோ அதுதான் நமக்கு அந்த BCCS அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது ஸ்டூவர்ட் ஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த இடத்துல 4 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 4ல எது வந்து ஆக்சுவலா வந்து கரெக்டா எக்ஸாக்டா வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இன்டர்பிரலேஷன் அப்படிங்கிற ஒரு அல்தஸரோட ஐடியா இருக்கு. டிஸ்பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபூக்கோவோட அந்த அப்பாரட்டஸ் பத்தின ஐடியா இருக்கு. அப்புறம் ஹெகிமனி அல்லது ஹெஜிமனி ரெண்டும் சொல்லலாம். ஹெகிமனியோட பத்தின ஒரு ஐடியா இருக்கு. சொசைட்டி பத்தின ஒன்று இருக்கு. இதுல எது ரொம்ப சரியா இருக்குன்னு ஹாலை நீங்க ஒருவேளை ஸ்டூவர்ட் ஹால் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா, அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்டூவர்ட் ஹால் ஆக்சுவலா ஆண்டனியோ கிராம்சியால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சன். அப்ப அவரோட எல்லா ஒர்க்லயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்ல போனா அது ஹெகிமனி தான். ஹெகிமனின்னா பொதுவாக என்னது, அதை நம்ம சாதாரணமா சொல்ல மாட்டோம், கல்ச்சுரல் ஹெகிமனி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒருத்தரை இன்ஃபுளுன்ஸ் பண்றது, பவரை வச்சு ஒருத்தரை பிடிக்கிறது. பட் அதே நேரத்தில் நம்ம அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காது. கட்டாயப்படுத்தி நீங்க அதை பண்ணுங்க அப்படி உங்களை யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், நம்மள வந்து பண்ண மாட்டாங்க. பட் அதே நேரத்தில் நம்மளே என்ன பண்ணுவாங்க, அதை வித் கன்சென்ட்டோட நம்மளோட ஒப்புதலோடையே அதை ஃபாலோ பண்ண வைப்பாங்க. கல்ச்சுரல் ஹெகிமனிங்கிறது அதுதான். பொதுவா அது கல்ச்சுரல் ஹெகிமனிங்கிறது 2 கல்ச்சர் இருக்குன்னா ஒரு கல்ச்சரை டாமினேட் பண்றது. அது ஃபோர்ஸ் மூலமா கிடையாது, ஜஸ்ட் அதை ஷோ பண்றது மூலமா. ஓகே, இப்போ நீங்க ஃபேனம் எழுதிட்டீங்கன்னா ஃபேனன் சொல்லுவார், அந்த காலத்துல இருந்த அந்த பிளாக்ஸ் எல்லாருமே
ஒயிட்ஸ் மாதிரி மாறணுங்கிற ஆசை இருந்துச்சான். அதுக்கு லாக்டிஃபிகேஷன் ஒரு பேர் கொடுப்பாரு. அது ஏன் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஒயிட்ஸை பார்த்து அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நம்ம அவங்கள மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும், அவங்கள மாதிரி பிரெஞ்சில் பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்க இருந்துட்டே இருந்தாங்க. இவங்கள மாதிரி நம்ம எப்படியாவது மாறிடணும், ஒயிட்டா மாறணும். ஏன் அந்த ஆசை இருக்கு? யாராவது போஸ்ட் பண்ணாங்களா? யாராவது போஸ்ட் பண்ணி இவங்கள மாதிரி மாறுங்க சொல்லவே இல்லை. ஆனாலும் அது மேல ஒரு அட்ராக்ஷன். இந்த மாதிரி நமக்கு ஜஸ்ட் ஷோ பண்றது மூலமா ஒரு போர்ஸ் எதுவுமே இல்லாம, எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாம, சைக்கலாஜிக்கலி ஒருத்தரை லூர் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறது ஹெகிமோனி அப்படி சொல்லுவோம். ஆக்சுவலா ஹெகிமோனிங்கிறது தியரட்டிக்கலா பார்க்கும் போனா இந்த இடத்துல இதுதான் அவர் ஸ்டூவர்ட் ஹால் அவரோட எல்லா ஒர்க்ஸையும் காமனா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நமக்கு இது பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஒர்க்ல சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு ஸ்டூவர்ட் ஹாலை பொறுத்த வரைக்கும் அவரோட எல்லா எஸ்எஸ்லயுமே காமனாக வரக்கூடிய ஐடியாஸ் தான் ஹெகிமோனி அப்படிங்கிறது பொதுவாக வரக்கூடிய. அவர் அதை கிராம்ஷியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதுனால டெஃபினட்டா நம்ம ஒவ்வொரு தியரிஸ்டையும் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு ஸ்டூவர்ட் ஹால் மாதிரி ஜீசக் எடுத்துட்டோம்னா லக்கானியன், அவர் ஒரு லக்கானியன். அதே போல நம்ம ஜூலியா கிறிஸ்டோபர் எடுத்துட்டோம்னா அவங்களோட ஐடியாஸ்லாம் வித்தியாசமா இருக்கும். அதே போல பட்லர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஐடியாஸ் கொஞ்சம் டெரிடியன் சாயல் தெரியும். காயத்ரி ஸ்பிவாக்கும் அப்படிதான், கொஞ்சம் டெரிடியன், கொஞ்சம் மார்க்சிஸ்ட் ஐடியா இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரால இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டே இருக்கும். கரெக்ட். ஸோ அதே போல இந்த இடத்துல நம்ம இது பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருந்துச்சு, ஸ்டூவர்ட் ஹாலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஹெகிமோனி அப்படிங்கிறது சரியான ஆன்சரா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த புக் பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர் பேரை கேட்டாலே நமக்கு டைரக்ட் ஆன்சர் தான். யாரோட புக் அப்படின்னு பார்க்க போனா நமக்கு ஜோனத்தன் டாலிமோர், ஆலன் சின்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்பட 2 பேர் தான். அந்த 2 பேரும் நமக்கு இந்த புக் எழுதியிருக்காங்க. நமக்கு கல்ச்சரல் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது ஜஸ்ட் அந்த ஒர்க் நேம் தெரிஞ்சா மட்டும் போதும், அழகா அந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அண்ட் பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு அந்த டைம்ல நியூ ஸ்டோரிசம்ல நிறைய பேர் ஷேக்ஸ்பியர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. நமக்கு ஸ்டீஃபன் கிரீன்பிளாட்டா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதே போல கல்ச்சரல் மெட்டீரியல்ஸ்னால நமக்கு அதே ஷேக்ஸ்பியரை இன்னொரு ஆங்கிள், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஆங்கிள் நமக்கு படிச்சது யாரெல்லாம் அப்படின்னு சொல்ல போனா ஆலன் சின்ஃபீல்டும் ஜானத்தன் டாலிமோரும் தான். மற்றபடி ஆப்ஷன் இருக்கக்கூடிய தியோடர் அடார்னோ, இவங்கெல்லாம் தியோடர் அடார்னோலாம் அவங்கலாம் பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல்ல உள்ளவங்க. டயலாக்டிக்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் பத்தி பேசுவாங்க. அண்ட் பில் ஆஷ்கிராஃப்ட், ஹெலன் டிஃபின் நமக்கு தெரியும், போஸ்ட் கலோனியல் ஸ்காலர்ஸ், கீ கான்செப்ட்ஸ் இன் போஸ்ட் கலோனியல் ஒரு புக்கே போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான புக். ஸோ அதே போல இந்த கில்லஸ் டெல்யூஸ் அண்ட் கட்டாரி, இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா நியூ மெட்டீரியலிஸ்ட். ஸோ அவங்களோட ஆன்டி டிபஸ்ங்கிற மாதிரி ஒர்க்ஸ், 1000 பிளேட்டோ அப்படிங்கக்கூடிய ஒர்க்லாம் ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆலன் சின்ஃபீல்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரா இருக்கும். ரைட். Next question. Which of the following questions would cultural studies be most interested in asking? இந்த ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்கு. கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல எந்த கொஸ்டின் வந்து அது கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து கேட்கும், எந்த மாதிரி கொஸ்டினை கேட்கறதுல கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்கு. முதல் கொஸ்டின், who decides what to be produced? ப்ரொடக்ஷன் பத்தி யாரு ஒரு ப்ரொடக்ஷனை டிசைட் பண்றா, என்ன உருவாக்கணும், என்ன ப்ராடக்ட் உருவாக்கணும் அப்படிங்கறத யாரு டிசைட் பண்றா அப்படிங்கறத கேட்குமா? அல்லது who can afford the activity, யார் அதை வாங்க முடியும் அந்த பொருளை? இப்போ ஐபோன் வச்சுக்கோங்களேன், யார் அதை உருவாக்கணும்னு முடிவு பண்றா, யார் அதை வாங்குறதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்காங்க, அதே போல எப்படி அதை நம்ம மார்க்கெட் பண்ணணும், எப்படி விற்கணும், எப்படி எந்த முறையில் அதை நம்ம பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஓகே. அப்போ அதே போல நமக்கு வாட் இஸ் த ரெஜிஸ்டர் ஆஃப் த ஸ்பீச் இந்த ஆர்டிஃபெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஒரு கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு சர்க்கிட் ஆஃப் கல்ச்சர்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டா, ஸ்டூவர்ட் ஹாலோட ஐடியா எடுத்துட்டாலே அவர் ப்ரொடியூஸ் பண்றது ஒரு ப்ராடக்டோட ப்ரொடக்ஷனையும் பத்தி பேசுவாரு, சர்க்குலேஷனையும் பத்தி பேசுவாரு, அது யார் வாங்குறாங்க கன்சம்ஷனையும் பத்தி பேசுவாரு. அதே நேரத்துல ரெஜிஸ்டர் ஆஃப் ஸ்பீச் பத்தி நமக்கு கவலை கிடையாது. கல்ச்சரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன ரெஜிஸ்டர்ல இருக்குங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது ரெஜிஸ்டர்ங்கிறது எனக்கு நமக்கு தெரியும், ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர். லிங்குவிஸ்டிக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது, ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலா இருக்கும். அதே நம்ம பர்சனலா பேசுறது அவ்வளோ ஃபார்மலா இருக்க தேவையில்லை. அதே நேரத்துல ஒரு ஆள் நம்ம ஒரு டாக்டரா இருந்தோம்னா சிம்பிளான விஷயங்களை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நல்லா பேச முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஈஸியா சொல்றது ரொம்ப ஈஸி. அதே நேரத்துல ஒருவேளை ஒரு டாக்டர்கிட்ட கேட்டோம்னா ஒருவேளை அவர் சொல்லுவாரு, ஒருவேளை மயோகார்டினல் இன்ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு, இப்படி இந்த வார்த்தைகள் வித்தியாசமா இருக்குல்ல, இதெல்லாம் ரிஜிஸ்டர். ஓகே. அப்ப ரிஜிஸ்டர் பத்தி கல்ச்சரல் ஸ்டடீஸ் வந்து கவலைப்படாது. அதுக்கு தேவையானது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றது யாரு, எங்க, இதெல்லாம் அது ஸ்டடி பண்ணணும். நமக்காக இதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றுக்குமே பேராமீட்டர் நமக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following play the most significant role in mobilizing the concept of cultural intermediaries? கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கல்ச்சுரல் இன்டர்மீடியட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன பண்ணோம், பியர் பாஜ்யூ பார்த்தோம். பியர் பாஜ்யூ எப்படி டேஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கல்டிவேட் பண்ணப்படுது,
கல்ச்சுரல் கேபிட்டல் என்பது என்னது, ஹேபிட்டஸ் எப்படி உருவாகுது, இதெல்லாம் பத்தி அவர் பேசியிருக்காரு. அதுவும் பர்டிகுலரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா இந்த கல்ச்சுரல் இன்டர்மீடியட் அப்படிங்கிறது, அதாவது கல்ச்சுரல் நமக்கு தெரியும் கல்ச்சர், அவரோட இன்டர்மீடியட்ஸ்னா ரெண்டு பொருட்களுக்கு இடையிலான இடைத்தரகர்கள் வேலை பார்க்கறது, ரைட். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நம்ம கன்சியூமர், யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நம்ம வாங்குறோம். பட் அது எப்படி நம்மகிட்ட வந்து சேருது, அதை மேபி ஒரு கிரிக்கெட்டர் யாராவது கையில இருந்து வாட்சை கட்டிப்பாங்க, அல்லது அதை நீங்க குடிச்சு காமிப்பாங்க, இதுலதான் எனக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், வாங்கி வரோம். அப்போ யார் ஒருத்தர், இது ஒரு பர்சனல் நான் சொல்ல முடியாது, மேபி இது ஒரு மெக்கானிசமா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு மீடியமா இருக்கலாம். மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ஆட்ஸா இருக்கலாம், ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் சொன்னாங்கல்ல ரிவ்யூவர்ஸ், ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல யூடியூபர்ஸ் வந்துட்டு, நான் மக்களே பாருங்க நான் ஒரு வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி, நம்ம அதை பார்த்து இன்ஃப்ளூயன்சஸ் அதை பார்த்து நம்ம வாங்குவோம் இல்லையா. அப்படிப்பட்ட மக்கள், ஓகே, ஃபேஷன் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கலாம், அல்லது ஒருவேளை பப்ளிஷர்ஸா இருக்கலாம். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சேனல் மூலமாகவோ போஸ்டர் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ, இதெல்லாம் இன்டர்மீடியேட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து இதை பத்தி யார் பேசியிருப்பாங்கன்னா பியர் பாஜு தான் பேசியிருப்பாரு. எந்த கான்டெக்ட்ல பேசியிருப்பாருன்னா அதே சேம் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒர்க்ல தான் அவர் எப்படி நமக்கு இந்த டேஸ்ட் வந்து சேருது, எப்படி நமக்கு ஒரு பொருளை பிடிக்குது, சும்மா பிடிக்கல பார்த்தோம்லாம் பிடிக்காது, யாராவது அதை பத்தி சொல்லணும்ல, அதை பத்தி நமக்கு எடுத்து உரைக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அது பிடிக்கும். அப்ப யார் சொல்றா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டர்மீடியட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆல்ரைட், இது பியர் பாஜியோட ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெண்டு கான்செப்ட்ஸ் கூட இதையும் சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கான்செப்ட் நமக்கு பார்க்கும்போது 14th question, according to Stuart Hall, which of these is generally accepted to be true of cultural studies? அதாவது ஸ்டூவர்ட் ஹாலை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் சரி ஸ்டூவர்ட் ஹாலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா கேட்கல நமக்கு. ஆஸ் இட் இஸ் பிராக்டிஸ் வித் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம்ல இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க எதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, முதல் விஷயம், இது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம், உங்களுக்கே தெரியும். இட்ஸ் சார்ட் டு ஸ்ட்ரென்தன் த பேரியர் பிட்வீன் ஹை அண்ட் லோ கல்ச்சர். அப்படிங்கிறது நமக்கு ஹை கல்ச்சருக்கும் லோ கல்ச்சருக்கும் இடையே உள்ள அந்த பிரிவை இன்னும் வலுப்படுத்துச்சுன்னு போட்டிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ஹை கல்ச்சருக்கும் லோ கல்ச்சருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிவைட ஆக்சுவலா இது ப்ளோ பண்ணி வரும், எது ஹை எது லோனே தெரியாது. எப்படி நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் எல்லாரும் தான் பார்க்கணும், நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிஷியனும் உட்காந்து பார்ப்பாரு, நம்மளும் பார்ப்போம். மூவிஸ் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் கன்சியூம் பண்றோம். இன்ஸ்டாகிராம் எல்லாருமே கன்சியூம் பண்றோம், ட்விட்டர் எல்லாரும் ஆக்சஸ் பண்றோம். இதுல எலான் மஸ்க் ஆக்சஸ் பண்ணுவாரு, நானும் ஆக்சஸ் பண்ணுவேன், நான் கூட கவுண்ட் பண்ணிக்கலாம் இருக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஹை கல்ச்சர் எது லோ கல்ச்சர் எது, இந்த கிளாஸ்க்கு தான் இவங்க இதுதான் பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு பிரிக்க முடியாது, எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் காமனும் கல்ச்சரா மாறிடுச்சு. அதே போல அப்போ நமக்கு அந்த இடத்துல அது ஸ்ட்ரென்தன் பண்ணதுங்கிறது தப்பான ஆன்சரா இருக்கும். அதே போல ரெண்டாவது, இட்ஸ் நாட் டு பிரிவிலேஜ் ஸ்டடி ஆஃப் தி டெக்ஸ்ட் அட் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டடி பண்ணுது, அதே நேரத்தில் கான்டெக்ஸ்ட்டை கோட்டை விடுறது, அது கான்டெக்ஸ்ட்டை இழந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தப்பான ஒரு செயல். அதுவும் நம்ம கல்ச்சரல் ஸ்டடிஸ் பண்ணவே இல்லை. ஓகே, டெக்ஸ்டையும் கான்டெக்ஸ்டையும் சேர்த்து தான் படிக்கும், கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த நமக்கு விஷயம், it could accommodate the study of the lives of the working class people. ஸோ இதுவே ஒரு வகையில் கரெக்ட் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பிகினிங்ல ஆரம்ப காலகட்டத்தில் கல்ச்சரல் ஸ்டடிஸ் வந்த டைம்ல ஃபுல்லா நமக்கு பர்மிங்ஹாம், அதுவும் பர்டிகுலரா யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம்ல இருந்த அந்த பீப்புள் லைக் ஸ்டூவர்ட் ஹாலா இருக்கலாம், அல்லது இன்னும் மற்ற எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சர் தான் ஸ்டடி பண்ணாங்க மெயினா. அப்ப நமக்கு சரியான ஒரு ஆன்சர் தான். அதுக்கு அடுத்தது, இட்ஸ் நாட் டு ப்ரமோட் த ரீடிங் பேஸ்ட் ஆன் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ட். அதாவது நமக்கு பொலிட்டிக்கல் கான்டெக்ட் அண்ட் சோஷியல் கான்டெக்ட் ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும், தேவைதான். அது அந்த மாதிரி வச்சுதான் அதை ரீட் பண்ணுது. ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது இதுவும் கரெக்ட் தான். அப்ப நமக்கு ஆப்ஷன் சி அண்ட் டி கரெக்டா இருக்கு. இ வந்து இட் இஸ் பொலிட்டிக்கல் அல்லது ஏ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது நமக்கு பொலிட்டிக்கல் இல்லாம இல்லை. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம் கல்ச்சரல் ஸ்டடிஸ்ங்கிறது கண்டிப்பா இட் இஸ் பொலிட்டிக்கல். அங்க ஸ்ட்ரகிள் இருக்கும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள், ஜெண்டர் பத்தின ஸ்ட்ரகிள் இருக்கும், அங்க ரேஸ் பத்தின ஸ்ட்ரகிள் இருக்கும், அங்க கிளாஸ் பத்தின ஸ்ட்ரகிள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ அது நமக்கு கண்டிப்பா அது ஏ பொலிட்டிக்கல் கிடையாது, அது கண்டிப்பா பொலிட்டிக்கல் தான். அப்ப அதுவுமே நமக்கு தப்பு தான். ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து நமக்கு இந்த இடத்துல சரியா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், who along with Richard Hoggart and Stuart Hall was one of the founding figures of the school of thought now known as British Cultural Studies அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு ரிச்சர்ட் ஹாகார்ட் பேர் கிடைச்சிருக்கு, அதே நேரத்தில் ஸ்டூவர்ட் ஹால் பேரும் கொடுத்துருக்கு. இது தவிர ஒரு ஃபவுண்டிங் ஃபிகர், ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த, அதை தோற்றுவிக்கும் போது இருந்த முக்கியமான ஃபிகர்ஸ் யாரெல்லாம் பிரிட்டிஷ் கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல அப்படின்னு கேட்கும்போது நமக்கு 3வது இருக்கக்கூடிய பர்சன் வந்து ரைமண்ட் வில்லியம்ஸ் தான். ஏன்னா நமக்கு ஸ்டீஃபன் கிரீன்பிளாட் நமக்கு தெரியும், நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட். வால்டர் பென்யமின் நமக்கு தெரியும், அவர் ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்சிஸ்ட்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்சிஸ்ட். அதே நேரத்தில் இன்னொரு சைடில் பார்க்கும்போது நமக்கு
ஹெலன் டிஃபனும் நமக்கு வந்து போஸ்ட் காலனியல் ஸ்டடீஸ்ல வருவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அந்த பிரிட்டிஷ் கல்ச்சரல் ஸ்டடீஸ் ஆரம்பிக்கும் போது இந்த முக்கியமான பீப்புளில் ரேமன் வில்லியம்ஸ் ஒன்று, ஹகார்ட் ஸ்டூவர்ட் வில்லியம்ஸ் 3 பேருமே நமக்கு முக்கியம் தான். அடுத்த கொஸ்டின் நமக்கு பார்க்க போனோம்னா 16th கொஸ்டின். அது ஆண்ட்ரூ மில்லினர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல நம்ம ஆண்ட்ரூ மில்லினர் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சனை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்ல போனால் நமக்கு அது கேள்விப்படவும் தேவையில்லை. பட் நம்ம அவரோட கீ ஃபிகர்ஸ்ல இவர் யாரும் கிடையாது. பட் அவர் எழுதின புக்கு தான் ரீஇமேஜினிங் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்னு கூடிய அது ஒரு அகடமிக் புக், அவ்வளோதான். பொதுவாக கொஸ்டின் எடுக்கிறவங்க அகடமிக் புக்ல இருந்து எடுக்கும்போது யாரோட புக்ல இருந்து எடுத்துக்காங்க வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணனால நமக்கு வந்து டிஸ்பியூட் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லை. நமக்கு தேவையானது கொஸ்டின் ரேமன் வில்லியம்சன் வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்ப ரேமன் வில்லியம்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அவரோட கீ வேர்ட்ஸ்ங்கிற ஒரு ஒர்க் இருக்கு. ஓகே, ஆக்சுவலா ஆண்ட்ரூ இதை யூஸ் பண்ணிருக்காரு, அதை பத்தி ரெஃபர் பண்ணிருக்காரு, அதை பத்தி பேசியிருக்காரு. பட் நமக்கு மெயினா தெரிய வேண்டியது கீவேர்ட்ஸ் எல்லாருமே படிச்சிருப்போம். நம்ம கீவேர்ட்ஸ்ல முக்கியமாக பார்க்க போனா ஒரு 20 to 30 கீவேர்ட்ஸ் கிட்ட அவர் கொடுத்திருக்காரு. சொசைட்டி, கல்ச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. பட் அதே நேரத்துல நம்ம அந்த கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தை, அதுவும் எக்ஸாக்டா கீவேர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒர்க்ல கல்ச்சருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை பத்தி அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பேராகிராஃப் எஸ்ஸே ரொம்ப முக்கியம். அப்ப அதை நம்ம பார்த்தோம்னா அவர் கல்ச்சரை 3 வகையா அவர் சொல்றாரு. கல்ச்சருங்கிற வார்த்தை சொன்னாலே ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் இருந்துச்சு. அப்ப கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது கல்ச்சர்ல இருக்கக்கூடிய அதுக்கு 3 முக்கியமான அர்த்தங்கள் சொல்றாரு. ஒன்னு என்ன அப்படின்னு சொல்ல போனா, முதல்ல கல்ச்சர்டு பர்சன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்னா அந்த பர்சனுக்கு வந்து நன்றாக பிஹேவ் எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த இன்டெலக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டின்னு ஆப்ஷன் பி கொடுத்துருக்கு இல்லையா, அது ரொம்ப சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா சொசைட்டி அஸ் அ ஹோலா சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறுச்சு அப்படின்னா கல்ச்சர்ட் சொசைட்டி. நம்ம கல்ச்சருங்கிற வார்த்தையை நம்ம ரேமன் வில்லியம்ஸோட கீவேர்ட்ஸை படிச்சோம்னா அவர் சொல்லுவாரு, இது கல்ச்சுரா, கல்டிவேஷன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கும்போது சொசைட்டி இன்டெலக்சுவலி டெவலப் ஆகுறது, நாகரீகமாகுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது நமக்கு ஒரு ஆப்ஷன் கரெக்ட் தான். அதே ரேமன் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்ல போனா, கல்ச்சர் அப்படிங்கிறது பொதுவாக ஆர்ட் ஆஸ் அ ஹோலா சொல்லலாம். நமக்கு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது கல்ச்சுரல்ஸ் வைப்போம். கல்ச்சுரல்ஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க, மியூசிக் இருக்கும், அங்க டான்ஸ் இருக்கும், போயட்ரி ரெசைடேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும், நமக்கு சாங்ஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் மியூசிக், லிட்டரேச்சர், பெயிண்டிங், இது எல்லாமே கல்ச்சர். அதை நம்ம என்ன சொல்றோம்னா கல்ச்சுரல்ஸ் சொல்றோம்ல, அது நம்மளோட கலாச்சாரம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது ஆர்ட், அதை மொத்தமா சொல்லுவாங்க. ரைட். ஸோ அதே போல எனக்கு 3வது இந்த வே ஆஃப் லைஃப், த ஹோல் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் கொடுத்த டெஃபினிஷன் தான். வாழ்க்கை நம்ம கல்ச்சர்னு சொன்னாலே மொத்தமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி வாழ்றோம், என்னென்ன அன்றாடம் பண்றோம், அது எல்லாமே என்னதுதான் கல்ச்சர் தான். அதே நேரத்துல நம்ம எலிட்டிசம், ஆப்ஷன் ஏ அண்ட் ஈயை பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏயோ அல்லது ஈயோ அந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கு. அப்படிங்கிறது எலிட்னாலே நமக்கு தெரியும், ஹை கல்ச்சரை பத்தி பேசுறதா எலிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்துல இண்டிவிஜுவல் ஹேபிட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட பிஹேவியர் நம்ம சொல்றோம். 2 பேர் நமக்கு சூட் ஆகல. ரைட். நமக்கு அப்போ எதெல்லாம் சரியா வரும்னா ஆப்ஷன் பி, சி அண்ட் டி, இந்த 3மே நமக்கு வந்து சரியான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா 17th கொஸ்டின், which influential cultural theorist stated the following regarding the formation and development of பிரிட்டிஷ் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு ஒரு கொஸ்டின். ஆல்ரைட். அப்ப நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்ல போனா, ஏதோ ஒரு கல்ச்சுரல் தியரிஸ்ட் கீழே 4 பேர் கொடுத்துருக்கு. அந்த 4 பேர்ல யார் வந்து சொல்லியிருக்காங்க ஃபாலோயிங் ரிகார்டிங் த ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸை பத்தி யார் பேசியிருக்கா, அதுக்கு ஒரு கொட்டேஷன் வர கொடுத்துருக்கு. நமக்கு கொட்டேஷனை வாசிச்சோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ வாசிக்கிறேன். ஐ கோட், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் த சிக்னிஃபிகன்ட் பிரேக்ஸ். அதில் ஒருத்தர் சொல்றாரு, இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல போனா பிரேக்ஸ் தான் முக்கியம். ஓல்டுல இருந்து நியூவா மாறினது, ஓல்ட் லைன்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஆர் டிஸ்ரப்டட், ஓல்டு constellations are displaced and the elements old and new are regrouped around the different set of premises and themes கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல போனா, ஓல்டுக்கும் நியூவுக்கும் உள்ள வித்தியாசம், பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசம், இதெல்லாம் பத்தி பேசுறது பொதுவாக இவ்வளவு பேர்ல ஆலன் சிம்பிள், ரேமன் வில்லியம்ஸ், ஸ்டூவர்ட் ஹால், இவங்கள யார் பேசுவா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூவர்ட் ஹால் தான் பேசியிருக்காரு. ஒருவேளை ஸ்டூவர்ட் ஹாலோட எல்லா ஒர்க்ஸும் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா அதுல நமக்கு 2 பேரடைம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒர்க் தெரிஞ்சிருக்கலாம். அந்த பர்டிகுலரா பார்த்தோம்னா 2 பேரடைம்ஸ்ல அவர் ஸ்ட்ரக்சரல் 2 பேரடைம் சொல்றாரு. ஒன்னு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் பேரடைம், பழைய பேரடைம், அப்புறம் கல்ச்சுரலிஸ்ட் பேரடைம், இவங்க காலத்துல இருந்த இந்த ஹக்கார்ட், ரேமன் வில்லியம்ஸ், இபி தாம்சன்லாம் ஃபாலோ பண்ண ஒரு பேரடைம். வேற ஒண்ணும் இல்லை, அதாவது பேரடைம் ஷிஃப்ட் நமக்கு தாமஸ் கவுன் சொல்லுவாரு இல்லையா. ஸோ அந்த
ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அது மாறும். மீ அப்படின்னு ஃபூக்கோ சொல்லுவார் இல்லையா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ்னு சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு டைம்லையும் எனர்ஜியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. எனவே அது எப்படி சொன்னாலும் அந்த பழைய காலகட்டம் புதிய காலகட்டம் ஒரு சேஞ்ச் மாறுது இல்லை. அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா டூ பேரடைம்ஸா அவர் பேசுறாரு. அப்போ நமக்கு அந்த ஒர்க்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது யார் கூட அசோசியேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஸ்டூவர்ட் ஹால் தான். ஓகே, அந்த சேஞ்ச் ஓல்டுல இருந்து நியூக்கு ஒரு புது வித்தியாசம் நடக்குது. ஸ்ட்ரக்சரலிசம் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்துல. அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா இந்த குரூப் வரும்போது ஒரு புது பேரடைம், எல்லாருமே கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சுரலிஸ்ட் பேரடைம் வர ஆரம்பிக்குது. ஓகே, ரெண்டாவது பேரடைம் அதை பத்திலாம் அவர் பேசினதுனால நமக்கு ஸ்டூவர்ட் ஹால் தான். ஓகே, நம்ம கொஞ்சம் டெப்தா அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா அழகா இதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். நம்ம கிளாஸ்ல கூட நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்டூவர்ட் ஹால் நடத்தும் போது பேசியிருக்கேன். ஆல்ரைட், அதே போல 18 நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா விச் ஆத்தர் ஆர் ரைட்டர் ஹூ இஸ் நாட் அசோசியேட்டட் வித் பிரிட்டிஷ் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு நிறைய ரைட்டர்ஸ் பேர் கொடுத்துருப்பாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஐயர் ரிச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ கிரிட்டிக். அவர் இந்த இடத்துல வரவே மாட்டாரு. அதனால நமக்கு அந்த இடத்துல ஐயர் ரிச்சர்ஸை சேர்க்க முடியாது. அதனால நம்ம அவரை விட்டுறலாம். மற்றபடி இருக்கக்கூடிய ரிச்சர்ட் ஹாகார்டோ, ரெமன் வில்லியம்ஸோ, ஸ்டூவர்ட் ஹாலோ, இவங்க எல்லாருமே நமக்கு கீ தியரிஸ்ட், பிரிட்டிஷ் கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல முக்கியமான பீப்புள். ஸோ கண்டிப்பா அவங்களாம் விட முடியாது. ஸோ ஆப்ஷன் இல்லை ஆர்டர் நோட் போது நமக்கு ஐயர் ரிச்சர்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 19. The arrange the following literary theories or movements in chronological order of the emergence. எது முதல்ல வந்துச்சு அப்படிங்கிற ஆர்டர்ல கொடுக்கணும்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது ஸ்ட்ரைட்டா ஒரு கல்ச்சரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் கிடையாது. இருந்தாலும் நமக்கு அந்த கல்ச்சரல் ஸ்டடீஸ் உள்ள இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்கணும். ஆர்டர் படி பார்க்கும்போது சர்ரியலிசம் அப்படிங்கிறது மாடர்னிசம் சம்மந்தப்பட்ட ஒன்று. நமக்கு அந்த காலத்துல 1920களிலேயே நமக்கு சர்ரியலிசம் பத்தி பேசிப்பாங்க. ஆண்ட்ரூ பர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ரியலிஸ்ட் மேனிஃபெஸ்டோல பேசியிருப்பாரு. அதனால முதல்ல நம்ம அதை வச்சுக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்கும்போது கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து நமக்கு அடுத்து வரலாம். ஏன்னா 1960s அது வந்துருது. ஆனா நமக்கு ஃபெமினிசம் பார்க்க போனா அது ஆல்மோஸ்ட் 1970s போயிருது. நமக்கு 1970s நிறைய ஃபெமினிஸ்ட் ஒர்க்ஸ் இருக்கு எக்கச்சக்கமா. அதே நேரத்துல நமக்கு ரிசப்ஷன் தியரி அதெல்லாம் ரீட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப பின்னாடி. ஓகே, அதெல்லாம் ரொம்ப லேட்டா வந்ததுதான். ஸோ அதை நம்ம அந்த இடத்துல வைக்க முடியாது. அதே போல நமக்கு பார்த்தோம்னா போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறதும் நமக்கு பின்னால 70s 80s வரும். ஸோ ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு முதல்ல சர்ரியலிசம், ரெண்டாவது கல்ச்சரல் ஸ்டடீஸ், மூணாவது ஃபெமினிசம், நாலாவது ரிசப்ஷன் தியரி, அஞ்சாவது தான் நமக்கு போஸ்ட் மாடர்னிசமை வைக்க முடியும். ஏன்னா அது 80s தான் ரொம்ப அதிகமாக போஸ்ட் அது ஆரம்பத்துல ஆரம்பிச்சிட்டுனாலும் நிறைய பேர் பேசிட்டாங்கனாலும் அந்த ஒரு மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்தது. லேட்டரா தான் ஆயிருக்கு. ஸோ அதனால நமக்கு அது 80s 70s அல்லது 80s கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 20th கொஸ்டின். இதில் நமக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஒர்க்ஸ்க்கு ஆத்தரோட பேரும் ஒர்க்ஸ் படி தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெமன் வில்லியம்ஸோட ஒர்க்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃப்ரெட்ரிக் ஜேம்ஸனோட ஒர்க்ஸுமே பார்த்தவொடனே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ரிச்சர்ட் ஹாகர்டுமே பார்த்தவொடனே தெரிகிற மாதிரி தான் இருக்கு. அவரோட ஹெர்பர்ட் மார்கஸ்ங்கிற பேர் மட்டும் நமக்கு ஒருவேளை தெரியாம இருந்துச்சுன்னா, ஒருவேளை அதுவும் நீங்க தியரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல இந்த ஹெர்பர்ட் மார்கஸோட முக்கியமான ஒர்க் வந்து ஆக்சுவலா ஒன் டைமென்ஷனல் மேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒர்க் தான். அது மெயினா பேசக்கூடிய விஷயங்கள் வந்து சொசைட்டி மாற எப்படி ஆயிட்டு அப்படின்னா மனுஷங்களை வேற எதையுமே திங்க் பண்ண விடாம ஒரே விஷயத்த யோசிக்க வச்சு அவங்களுக்கு வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அதை செலவழிக்கணும், இது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும் போது மெஷின்ஸ் மாதிரி அவங்கள மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லுவாரு. ஸோ அதனால ஹெர்பர்ட் மார்கஸ் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ரெமன் வில்லியம்ஸோட மற்ற பாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஃபில்மா அவர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரெட்ரிக் ஜேம்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஆப்வியஸ்லி ஓப்பனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம் தான். போஸ்ட் மாடர்னிசம் ஆர் கல்ச்சுரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம், ரிச்சர்ட் ஹாகார்ட், யூசஸ் ஆஃப் லிட்ரஸி. ஸோ இந்த இடத்துல நமக்கு கரெக்டான ஆப்ஷன் எது வரும் அப்படின்னு சொல்ல போனா ஆப்ஷன் சி தான் வருது. ஆல்ரைட், நமக்கு ரெமன் வில்லியம்ஸ்க்கு ப்ரிஃபர்ஸ் டு ஃபில்ம் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் ஆப்ஷன் பி ஹெர்பர்ட் மார்கஸ்க்கு ஒன் டைமென்ஷனல் மேன். ஆப்ஷன் சி போஸ்ட் மாடர்னிசம் கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். ஆப்ஷன் பிக்கு வந்து நமக்கு ஹகார்டுக்கு லிட்ரஸி, யூசஸ் ஆஃப் லிட்ரஸிங்கிற ஒர்க் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்த ஒர்க் நம்ம பார்க்க போனோம்னா இது வந்து கொஞ்சம் ரீசெண்டான கொஸ்டின். ஓகே, நம்ம லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை நம்ம அதில் பார்க்க முடியும். அதுவுமே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வில் ரைட்னா யாரு, வில் ரைட் என்ன எழுதினாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் அதே நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்ல போனா என்ன இருக்கு. பொதுவாக நம்ம ஜான் ஸ்டோரி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஜான் ஸ்டோரி வந்து
ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். எதுலன்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல பர்டிகுலரா வந்து அவர் வருவார். நமக்கு ஜான் ஸ்டோரியை வாசிச்சிருந்தோம்னா ஜான் ஸ்டோரியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து பாப்புலர் கல்ச்சுரல் தியரி அண்ட் பாப்புலர் கல்ச்சருங்கிற ஒரு புக் உண்டு. ஸோ அதை அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் அந்த புக்குக்காக. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணலாம், ஜான் ஸ்டோரியை வாசிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்ணில் பட்டிருக்கலாம். ரைட். ஸோ அப்போ அவர் பர்டிகுலரா ஜான் ஸ்டோரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ல போனா, ஓவராலா கல்ச்சர் ஸ்டடீஸ் பத்தி பேசும்போது ஃபிலிம் ஸ்டடீஸையும் பேசுறாரு. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாக்டா பார்க்கணும்னா இது கல்ச்சர் கொஸ்டின் தான், பட் கல்ச்சர் ஸ்டடீஸ்க்குள்ள ஃபிலிம் ஸ்டடீஸ் நமக்கு வரும், எல்லாமே வரும் இல்லையா. அப்போ நமக்கு வில் ரைட் அப்படிங்கக்கூடிய பர்சன், இவரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இப்போ நம்ம ஒருவேளை இந்த இதில் நம்ம பார்க்க விட்டாலும் அடுத்தடுத்து பின்னால் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதை பார்க்கறது முக்கியம். முக்கியமாக 6 Guns and Society அப்படிங்கக்கூடிய ஒரு ஒர்க் ஒன்று வில் ரைட் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலராக வந்து அதை ஜான் ஸ்டோரை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. அவர் கல்ச்சுரல் தியரிஸ்ட். அவரோட புக் அகடமிக் புக் தான் கல்ச்சுரல் தியரி அண்ட் பாப்புலர் கல்ச்சர் கூடிய புக்ல அவர் ஸ்டடி பண்ணும்போது இந்த வில்லியம் ரைட்டோட ஐடியாஸை பார்க்குறாரு. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் சொசைட்டி, அந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிறது ஒரு 3 ஸ்டேஜ் தாண்டி வந்திருக்கோம். இது என்னல அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா சொல்லணும்னா அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்போ நம்ம முதல்ல வில் ரைட் யாரு, அவரோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல வில் ரைட்டுங்கிறது நமக்கு இதுவரை கேட்கப்படலை, நம்ம எல்லாம் வரிசையா பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப நமக்கு இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிலிம் ஸ்டடீஸ்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின் இருக்கு, அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ சொசைட்டியை வந்து 3 வகையா அந்த கடந்த அந்த வெஸ்டர்ன் சொசைட்டி இந்த கடந்த அந்த ஸ்டேஜஸா 3ஆ பிரிக்கிறாங்க. முதல்ல கிளாசிக்கல் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ். மூவிஸை பார்த்தோம்னா மூவிஸ்ல இந்த மாதிரி இருக்கா. மூவிஸை பார்க்கும்போது அது பர்டிகுலரா ஒரு 100க்கும் மேற்பட்ட நிறைய மூவிஸ் அவர் ஸ்டடி பண்றாரு. ஸ்டடி பண்ணும்போது அவருக்கு தெரிய வர்றது என்னன்னா, காமனாக முதல்ல கிளாசிக் வெஸ்டர்ன் மூவிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஹீரோ இருக்காரு. அந்த ஹீரோ வந்து சொசைட்டியை காப்பாற்றுவார். ஓகே, அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஓகே இங்க ஈவில் இருக்கு, குட் இருக்கு, இதெல்லாம் நமக்கு ஒரு காமனான ஒரு தீமா இருக்கும். அடுத்து பார்க்கும்போது நமக்கு மெல்ல அந்த தீம் மாறும்போது நமக்கு ஹீரோ எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்காருன்னா, இவர் ஹீரோ வந்து பயங்கர சொசைட்டியை காப்பாத்துற மாதிரி இல்ல. போஸ்ட் மாடர்ன் ஹீரோ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. போஸ்ட் மாடர்ன் ஹீரோஸ் வந்து பொதுவாக சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது, சொசைட்டி மேல அவருக்கு நம்பிக்கையே இருக்காது, சந்தேகப்படுவார். யாரை நம்பன்னு தெரியாது. அவருக்கு இந்த மேனிகிஸ்ட் மூவி எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஹீரோங்கிறது சேவியர் கிடையாது. அதுல பழைய அந்த காலத்து மூவில ஒருவேளை நமக்கு சில்வஸ்டர் ஸ்டோனோட மூவிஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு காப்பாற்றுவார். வந்து அர்னால்டு மூவிஸ்னு அவர் வந்து காப்பாற்றுவார். பட் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும். பட் ஒரு காலத்துல பார்த்தோம்னா ஹீரோவுக்கு சொசைட்டி மேல நம்பிக்கை போயிடும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது நம்ம அடுத்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல 3வது ஒரு ஸ்டேஜ். ஓகே, இது நம்ம கிளாசிக்கல் அப்படிங்கிறது பழைய ஸ்டேஜ், ஹீரோ காப்பாத்துறது. அப்புறம் பின்னால் டிரான்சிஷன் தீம், லைக் அவருக்கு சொசைட்டிக்கு மேல நம்பிக்கை போயிடும். அப்புறம் நமக்கு ஹீரோங்கிற ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒருவேளை போஸ்ட் மாடர்ன் மூவிஸை பார்த்தோம்னா, போஸ்ட் மாடர்ன் மூவிஸ் இந்த பழைய அந்த காலத்து இவரை கதையில ஹீரோன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெயின் ஹீரோவே கிடையாது. ஹீரோ சாதாரண மனுஷனா, பெரிய மஸ்குலரா இருக்க மாட்டாரு, பெரிய ஒரு எல்லாரையும் சேவ் பண்ணக்கூடிய சேவியரா இருக்க மாட்டாரு, சாதாரண மனுஷனா இருப்பாரு. அவர் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள, ஒரு சாதாரண வேலைக்கு போய்கிட்டு, ஓகே அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க ஒரு டீம் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி சொசைட்டில முன்னுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் கதையாகும். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி நமக்கு சொசைட்டில அந்த ஸ்டேஜஸ் மூவிஸ்ல 3 வகையா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அவரோட அந்த ஒர்க்லயே அவரு அந்த ரைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. அது என்னென்னலாம் அப்படிங்கக்கூடியது அது வரிசை நம்ம கொடுத்துருக்கு. ஒவ்வொன்றும் அதோட ஆப்போசிட் கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கு, பைனரி ஆப்போசிஷன்ல கொடுத்துருக்கு. என்னெல்லாம் ஓவராலா அதை அவர் சொல்ல வராரு அப்படிங்கறத நம்ம அந்த ஆர்டர் படி, சீக்வன்ஸ் படி, ஜான் ஸ்டோரி குறிப்பிட்ட அந்த ஆர்டர் படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்ல போனா, இதுல நமக்கு ஆரம்பத்துல அவங்க சொன்னேன் இல்லையா, முதல்ல ஹீரோ இருக்காரு, சொசைட்டியை காப்பாத்துறாரு. ஹீரோக்கும் சொசைட்டிக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் தான். அந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் வரும். அப்புறம் திடீர்னு பார்க்கும்போது 2வது ஒரு டைப் கொஞ்சம் காலகட்டங்கள் கழிச்சு அந்த மூவில பார்க்கும்போது ஹீரோக்கு சொசைட்டி மேல நம்பிக்கை இல்லை. ஓகே, அப்போ சொசைட்டிக்குள்ள இருக்காரா வெளியே இருக்காரா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்துருக்கு. அப்ப நமக்கு தனியா என்ன ஆயிடுதுன்னா, சொசைட்டில இருக்கக்கூடிய பேட் விஷயங்கள், குட், இதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. ஓகே, அதே நேரத்துல பார்க்கும்போது திருப்பி அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம தாண்டி போனோம் அப்படின்னு சொல்ல போனா, இந்த வில்டர்னஸ் தீம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இதுவும் அந்த புக்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். அப்ப அந்த நேரத்துல சிவிலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப சுப்பீரியரா காமிக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போதுதான் இந்த வீக் ஸ்ட்ராங் அப்படிங்கக்கூடிய ஒரு தீம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஜான் ஸ்டோரி. அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஆர்டர் எப்படி வரும், எந்த ஆர்டர்ல வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா, ஏபிசி டிஇ இதுதான். இது ஒரு எக்ஸப்ஷனல் கொஸ்டின் தான். ஏன்னா
நம்ம யாருமே ஜான் ஸ்டோரியோ அல்லது வில் ரைட்டோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா பிரெயின் லாங்கோஸ்ல புக்ஸோ, ஜாவ்லின் ஜாதரோட புக்ஸோ, பிரமோத் கனாரோட புக்ஸோ, இல்லை ஜான் ஸ்டோரோட புக்ஸோ, இதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ரொம்ப பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் இருக்கு. டெலிவிஷன் இஸ் த பாப்புலர் கல்ச்சரல் ஃபார்ம் ஆஃப் 20th and 21st சென்ச்சுரின்னு போட்டிருக்காங்க. சரிதான், நமக்கு தெரியும் டெலிவிஷன் கல்ச்சர் அந்த காலத்துல மேலோங்கி இருந்துச்சு, இப்பவுமே இருக்கு இல்லையா? அது ஒரு சைட்ல. அப்போ அதோட ரீசன் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, ஏன் எப்படி அல்லது ஏன் பாப்புலரா இருந்துச்சு அப்படிங்கிற காரணம் தானே கொடுக்கணும் நமக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மீனிங் அண்ட் மெசேஜ் ஆர் நாட் சிம்பிளி டிரான்ஸ்மிட்டட். மீனிங் வந்து சும்மா டிரான்ஸ்மிட் ஆகல, they are always produced. மீனிங் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், கரெக்ட் தான். மீனிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் பை த என்கோடர் ஃப்ரம் த ரா மெட்டீரியல் ஆஃப் த எவ்ரிடே லைஃப், செகண்ட் பை த ஆடியன்ஸ் இன் ரிலேஷன் டு இட்ஸ் லொகேஷன் இன் தேர் டிஸ்கோர்ஸ். அதாவது பொதுவாக நம்ம டெலிவிஷன் கல்ச்சரை பத்தி படிக்கும்போது ஒருவேளை ஜான் பிஸ்கேயோ அல்லது ஒருவேளை இந்த ஒரு சில தியரிஸ்ட் நமக்கு வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல டெலிவிஷனை பத்தியே படிப்பாங்க. இப்போ எல்லாரோட ஐடியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, ஆக்சுவலா இந்த மெசேஜ் ரொம்ப கரெக்ட். மீனிங் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஒரு நம்ம ஸ்டூவர்ட் கார்டு எடுத்து பார்த்தாலே முதல்ல ஒருத்தர் என்கோட் பண்றாரு, பின்னால ஒருத்தர் டீகோட் பண்றாரு. இதெல்லாம் சரிதான், ஓகே. இதெல்லாம் ஸ்டூவர்ட் கார்டை வச்சு பார்க்கும்போது என்கோட் பண்றது டீகோட் பண்றதுலாம் சூப்பர், வெரி குட். பட் மேல இருக்கக்கூடிய அசர்ஷனுக்கு இது சரியான ஒரு ரீசனா இருக்கா? ரெண்டுமே சரிதான். இந்த இடத்துல தப்பா இல்லை எதுவுமே, அது வரைக்கும் நல்லது. பட் நமக்கு அந்த இடத்துக்கு எது சரியா இருக்கு, எது தப்பா இருக்கு, எது கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்க போனோம்னா நமக்கு ரெண்டுமே சரிதான். ஆனா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் உள்ள அசர்ஷனுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் கீழே நமக்கு ரீசன்ல வரல. அதுதான் நமக்கு வந்துட்டு குழப்படியா இருக்கு. ரைட். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது சரியான ஆன்சர் எதுவாக இருக்கு அப்படின்னு சொல்ல போனா இதுதான். ஓகே, A and R are correct, but R is the correct explanation. இல்ல இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் தப்பா இருக்கு, மேபி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லைங்கிறது தான். ஸோ நமக்கு டெலிவிஷன் மீனிங் ப்ரொடக்ஷன், டெலிவிஷன் சூப்பரா இருக்கு, ஓகே. பட் மீனிங் அப்படிங்கிறது நமக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரீசன். ரைட். ஸோ நமக்கு ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ரைட். மேபி அது ராங்கா மார்க் ஆயிருக்கலாம், பட் வந்து நமக்கு ஆர் அப்படிங்கிறது நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ரெண்டுமே சரிதான், பட் நமக்கு இந்த ஏக்குள்ள சரியான விளக்கம் இல்லை. இது ஏன் டெலிவிஷன் பாப்புலர் இருந்துச்சுன்னா அவங்க பேசணும், அதுக்கு பதில் வேற ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். Who define culture as one of the 2 or 3 most complicated words in the English language? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரைமன் எலியன்ஸ் படிச்ச எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அந்த கீவேர்ட்ஸ் படிச்ச எல்லாருக்குமே கல்ச்சரை பத்தி பேசும்போது அவர் ஓப்பனா சொல்லியிருப்பாரு, ஸ்டார்டிங்லேயே தெளிவா சொல்லியிருப்பாரு, கல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த 2 or 3 most complicated words in English language அப்படின்னு ஆரம்பிக்கவே செய்வார். அப்போ அதுதான் நமக்கு கரெக்ட். ரைமன் எலியன்ஸ் தான் நமக்கு சரியான ஒரு ஆன்சர். அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் போக ஆரம்பிச்சோம்னா, who has insisted the power of the audience derives from the fact that the meaning did not circulate in the cultural economy in the same way that the wealth does in the financial. அதாவது நம்ம மணி எடுத்துக்கிட்டோம்னா, பணக்காரங்க கையில மணி இருக்கு, அவங்க கையில தான் மணி இருக்கும், மணி போய் சேரும், இப்படி நம்ம சொல்லிடலாம், ஈஸியா சொல்லி முடிச்சு. ஆமா, அவங்க பணம் இருக்கிறனால அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, அல்லது அவங்க கையில தான் மணி இருக்கு, ஏழை கையில இல்ல, அப்படி நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ இருக்கிற பணம் இருக்கவங்க தான் வெல்தி, இப்படிலாம் சொல்லி முடிச்சிடலாம். அதே நேரத்துல மீனிங் எடுத்துட்டோம்னா, ஒரு டிவியை ஒருத்தர் பாக்குறாரு, ஒரு சாதாரண காமன் ஒருத்தர் பாக்குறாரு, அதே மூவி என்ன பண்றாருன்னா இன்னொருத்தர் பாக்குறாரு. அப்படின்னா மீனிங்க மணி மாதிரி என்ன பண்ண முடியாது, நம்ம கட்டுப்படுத்த முடியாது. மீனிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் யாருனாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அது நமக்கு ஒரு வகையில பார்த்தோம்னு சொல்ல போனா, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயங்கள். முதல்ல ஜான் பிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெலிவிஷனை பத்தி பேசக்கூடிய பர்சன் நமக்கு ஜான் பிஸ்க் தான். எப்பவுமே நான் சொல்றேன், டெலிவிஷனை பத்தி, டெலிவிஷன் கல்ச்சர் வந்துச்சுனாலே ஜான் பிஸ்க்குங்கிற பேர் இருக்கா போட்டுடலாம். இயானாங்கும் இருக்காரு. இயானாங் நமக்கு தெரியும், வாட்சிங் டாலர்ஸ்ங்கிற அவர் ஒரு தனி ஸ்டடி பண்றாரு. வாட்சிங் டாலர்ஸ்ல இந்த சோப் ஓபேராஸ், சீரியல் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் அவர் ஸ்டடி பண்ணிட்டு எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்க, எல்லா மக்களும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்றாங்களா இல்ல அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தும். ஒரு டம்பல் அப்படிங்கிறவங்களோ அல்லது எலிகு காட்ஸ்ங்கிறவங்களோ, மேக்சிமம் இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு நியூ நேம்ஸா இருக்கலாம். பட் இயாங்கோ அல்லது ஜான் பிஸ்கோ பார்த்தோன்னா கண்டுபிடிச்சோம்னா இந்த ஐடியாவை பேசுறது வந்து ஆக்சுவலா ஜான் பிஸ்க் தான் பேசுறாரு. ஜான் பிஸ்கோட ஒர்க்ஸ் படிச்சிருந்தா அது நமக்கு ஐடியா ஆஃப் பாலிசமி அப்படிங்கிற ஒன்று சொல்லுவோம். நம்ம மீனிங் அப்படிங்கிறது ஒரு மோனலித்திக்கல் கிடையாது, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முடிவு பண்ணணும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு மீனிங் வந்து ஒரு இடத்துல சேராது, இப்படிதான் இருக்கணும், சேம் மீனிங் தான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருப்பாங்க, நமக்கு பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு
ஜான் பிஸ்க் தான் அதை பேசியிருக்காரு. மணி மாதிரி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்கு மீனிங் அப்படிங்கிறது, ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அது அது அதோட சர்க்குலேஷன் வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரே மூவியை பார்த்துட்டு 10 பேர் 10 விதமா அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் அவர் பேசியிருப்பார். ஜான் பிஸ்க் தான் அந்த இடத்துல சரியான ஆன்சர். நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து இது இது ஒரு ஃபிலிம் ஸ்டடீஸ்ல உள்ள ஒரு கொஸ்டின். இப்போ நமக்கு ரீசெண்டாக ஃபிலிம் ஸ்டடீஸும் கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் டெலிவிஷன் கல்ச்சர் பற்றி பேசுறது வந்து காமன் தான். பட் இந்த ஃபிலிம் ஸ்டடீஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். அதுலேயும் பர்டிகுலராக நமக்கு வருஷ கட்டி நமக்கு வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஜானர், நமக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஃபிலிம் எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜானர் இருக்கு. அந்த ஃபிலிம் எஸ்ஏ அப்படிங்கிறது எஸ்ஏ கிடையாது ஆக்சுவலா, அதுவும் ஒரு மூவி தான், அதாவது அதுவும் ஒரு ஃபிலிம் தான். ஆனா அது எப்படி இருக்கும்னா கதையை சொல்லாது. பொதுவாக ஃபிலிம்னா கதை தானே இருக்கும். அதே நேரத்துல இது வந்து ஒரு எஸ்ஏ அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும். மேபி நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு எஸ்ஏ பின்னால வாசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஃபுல்லா அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே விஷுவல்ஸா போயிட்டே இருக்கும். இது டாக்குமெண்ட்ரி கிடையாது. டாக்குமெண்ட்ரி வேற. டாக்குமெண்ட்ரி வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஒருவேளை, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரிலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ரியில ஒரு இன்டர்வியூ இருக்கும், ஒரு ஈவெண்ட் இருக்கும், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க பேசுவாங்க. அது ஒரு ஸ்டைல். ஓகே, இதுல வந்து அழகா ஆப்ஷன் சில கொடுத்துருக்கு பாருங்க, ஃபில்ம் எஸ்ஸே, நியூ டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. இது டாக்குமெண்ட்ரி கிடையாது, இது நியூ டைப். அதுலயுமே ஒரு நியூ டைப். பின்னால எஸ்ஏ போயிட்டு இருக்கும். மேபி நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் தியரிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, யார் யாரெல்லாம் இந்த எஸ்ஏ ஃபில்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூஸ் ஆனர்ல கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, மூவி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா தியரிட்டிஷியன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த சர்ஜி ஐன்ஸ்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன். இங்க அந்த சர்ஜி ஐன்ஸ்டின் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. சார் கெல்லுங்க போட்டுக்க, நான் சர்ஜி தான் அவரு. அண்ட் அவரோட முக்கியமான ஒரு எஸ்ஸே தான் இந்த நோட்ஸ் ஃபார் அ ஃபில்ம் ஆஃப் கேபிட்டல். டாஸ் கேபிட்டல் நீங்க வாசிச்சிருக்கலாம். டாஸ் கேபிட்டலுக்கு இவங்க ஒரு ஃபில்மா என்ன பண்ணிருக்காங்க, அதை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எஸ்ஏ ஃபில்ம் எஸ்ஏ எடுத்திருக்காங்க. ஸோ அதை அவர் கிரிட்டிக் பண்ணியிருக்காரு. அதே போல இந்த ஹான்ஸ் ரிச்சர்டுங்கிற பர்சன் அந்த ஃபில்ம் எஸ்ஏங்கக்கூடிய ஆப்ஷன் சில இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கிறாரு. அதையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அலெக்சாண்டர் ஆஸ்டெக்ங்கிற பர்சன், அவர் கேமரா ஸ்டைலோட நமக்கு ஸ்டைலஸ் இதுல எழுதுற பெண்ணு. ஓகே, அப்போ அவர் ஒரு ஐடியா சொல்லுவார், கேமரா பென். கேமரா வந்து ஒரு எப்படி நம்ம ரைட்டர் எழுதும் போது அது நம்ம பெண்ணை வச்சு எழுதுறோமோ, அதே போல கேமராவை ஃபில்ம் மேக்கர் என்ன பண்ணுவாரு, பெண்ணு மாதிரி யூஸ் பண்ணுவார். நம்ம எழுதும் போது என்ன எழுதுறோம் அப்படிங்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதுவோம், பார்த்து எழுதுவோம். அதே போல கேமரா லென்ஸை, கேமராவை நம்ம என்ன காமிக்கணும், எப்படி மக்கள் அதை பார்க்கணுங்கிறத டைரக்டர் பெண் மாதிரி யூஸ் பண்ணுவார் கேமராவை. ஸோ அதை வச்சுதான் நீங்க எதை இந்த மாதிரி இந்த ஆங்கிள் இந்த மாதிரி இப்படி புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அவர் முடிவு பண்ணுவார். இந்த ஐடியாலாம் அலெக்சாண்டர் ஆஸ்டர் கூடது கேமரா ஸ்டைலோ, அது ஒரே ஸ்டைல், அது ஹைஃபன் போட்டு வரும் நமக்கு. ஆக்சுவலா அது கேமரா பென் அப்படின்னு கூட அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அதே போல இன்னும் ஒரு சில தியரிஸ்டுகளுக்கு உண்டு. நமக்கு இதை கொடுத்துருக்க பேர் வந்து நமக்கு எயின்ஸ்டன் கொடுத்துருக்காங்க, அலெக்சாண்டர் ஆஸ்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த ரிச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹரன் ஒருத்தர், ஹரன் புரோக்கி அப்படி அவர் ஒரு முக்கியமான ஒரு பாஸ். ஆசிங்கிறதும் அவரோட ஒர்க் தான். இப்ப நமக்கு கொஸ்டின் கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்ஐ ஃபிலிம்ஸை க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எடுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஒரு வகையில் பார்க்கும்போது எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின் தான். இருந்தாலும் நம்ம அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்க்கும்போது இது நமக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சர்ஜி ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற பர்சன் யாரு, ரிச்சர்ங்கிறவர் யாரு, அது அலெக்சாண்டர் ஆஸ்டெக் ஃபேமஸான பர்சன், அவரை தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. அதே போல ஹருன் அப்படிங்கக்கூடிய பர்சன் யாரு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. அப்புறம் விம் வெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோட் புக்ஸ் ஆன் சிட்டிஸ் அண்ட் கிளாத்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த நேம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு ஒரு சில ஃபியூச்சர் எக்ஸாமுக்கு நமக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா உங்களுக்கு நான் ஒரு ஜஸ்ட் கொடுத்துட்றேன். ரைட், நமக்கு இதில் நோட் புக்ஸ் ஆன் சிட்டிஸ் அண்ட் கிளாத் அப்படிங்கிறது விம் வெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பர்சன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபில்ம் எஸ்ஸே, பர்டிகுலரா அது ஒரு ஃபில்ம் எஸ்ஸே. ஃபில்ம் எஸ்ஸேல ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒருத்தர், அகெயின் யமாமாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி, ஆக்சுவலாக ஒரு ஃபில்ம் எஸ்ஸே அது. அதை பத்தி அவர் பேசியிருப்பாரு. அண்ட் அதே போல ஆக்சுவல் கொஸ்டினுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் தான். எது எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆர்டர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இ, ஆப்ஷன் இ, அதுக்கப்புறம் சி, அப்புறம் டி, ஏ, அப்புறம் பி இருக்கு. பட் நம்ம இதுல இருந்து ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தியரிஸ்ட்டை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது அலெக்சாண்டர் ஆஸ்டெக் அண்ட் இன்னொரு சைட்ல சிஜி ஐன்ஸ்டீன் அப்படிங்கக்கூடிய ஐன்ஸ்டீன் அப்படிங்கக்கூடிய அந்த பர்சன்
பர்டிகுலராக அந்த சர்ஜி ஆன்ஸ்டன் அப்படிங்கிறவரோட ஐடியா ஆஃப் மாண்டேஜ். அப்போ அவர் ஃபில்ம் எடிட்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போனா, ஒவ்வொரு ஃப்ரேமையும் தனித்தனியா கட் பண்ணி ஒரு ஷார்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் 3 செகண்ட்ஸ் அல்லது 6 செகண்ட்ஸ் வரைக்கும் அதிகபட்சமா இருக்கும், அது 8 செகண்ட்ஸ் வரைக்கும் சில நேரங்களில் போகும். ஒவ்வொரு ஷார்ட்டையும் முதல்ல ஒரு பர்சன் ஒர்க் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா அந்த சீனை கட் பண்ணிட்டு அங்க பெரிய மெஷின் ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு கேமரா டெக்னிக்ஸ். லைக் சில நேரங்களில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க அப்படின்னா ஆக்சிடென்ட் டேரக்டா காமிக்க முடியாதுன்னா அவங்க பர்சன் குடிச்சிட்டு அவர் ரோட்ல நடந்து போற மாதிரி நிறைய காசு வர மாதிரி ஒரு சீன்ல காமிப்பாங்க. ஓகே, அந்த ஆக்சிடென்ட் ஆனதை காமிக்காம அதை கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லாரிக்கு அடியில ஒரு எலுமிச்சம் பழம் நசுங்கிற மாதிரியோ அல்லது ஒரு தக்காளி நசுங்கிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் உடையிற மாதிரியோ காமிப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணி அங்க ஓப்பன் பண்ணும் போது நமக்கு அது ஒரு புது மாண்டேஜ். ஓகே, அப்ப நமக்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு சீன் அப்படிங்கிறது இதெல்லாம் குட்டி குட்டி ஒரு ஃபுல் மாண்டேஜ் அப்படிங்கிறது குட்டி 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 சீன்ஸா கட் பண்ணி ஒன்னா சேர்க்கிறது. இதை பார்த்தீங்கன்னா யார் பேசியிருப்பா, அந்த சர்ஜி ஐன்ஸ்டீன் பேசியிருப்பாரு. இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய காமனான விஷயங்கள். ஸோ இதுல ஃபேமஸான 2 பேர் சர்ஜி ஐன்ஸ்டீன் அண்ட் அலெக்சாண்டர் ஆஸ்டர். அது தவிர மற்றவங்கள ஒர்க்ஸையும் தெரிஞ்சு தான் பெட்டர். அண்ட் நமக்கு இதுல ஆர்டர் படி பார்க்க போனா கொஸ்டினுக்கு ஆன்சர் ECDAB தான். ஆல்ரைட், நம்ம 25 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம பார்ட் 2 வீடியோல இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சிக்ஷா கிளாஸ்ல UGC நெட், TNSET, காலேஜ் TRB இது எல்லாமே நெக்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன் உங்களுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.